பேராஷூட் ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். 5 எபிசோட் போட்டாங்க. ரொம்ப பிரமாதமாக மிக அருமையாக வந்திருக்கு. பேராஷூட் அப்படின்னோடனே நான் சரி ஏதோ ஹெலிகாப்டர்லேருந்து ஃப்ளைட்லேருந்து ஏதோ குதிக்கிறவரை பற்றி ஒரு வீரரை பற்றி ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சி அந்த எதிர்பார்ப்பில் போனால் 2 குழந்தைங்க அவங்க அப்பாவோட டிவிஎஸ் எக்ஸலுக்கு பேராஷூட் பேர் வச்சுருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட தலைப்பாக வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப யதார்த்தம் மீறாமல் ரொம்ப அருமையாக அழகாக நிறைய மெசேஜ் சொன்ன படமாக தான் இந்த வெப் சீரிஸை பார்க்க முடியுது. வெப் சீரிஸை வந்து ஹாட்ஸ்பாட்டு நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. ஸ்ரீ வருணன் கதை திரைக்கதை எழுத ராசு ரஞ்சித் இயக்கியிருக்காரு. ஓம் நாராயணா கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. இந்த வெப் சீரிஸில் கிருஷ்ணா, கிஷோர், கனி, காளி வெங்கட், குழந்தை நட்சத்திரங்களா சக்தி, இயல், பாவா செல்லத்திரை, சூப்பர் குட் சுப்பிரமணி, நவாஸ்கான், அனு மோகன், இன்பா ரவிக்குமார், சரண்யா ரவிச்சந்திரன் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. உண்மையில இந்த வெப் சீரிஸ் வந்து எல்லாரும் மனசுலேயும் ஒரு கனெக்டிவ் ஆகுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சம்மந்தம் இல்லாமல் காளி வெங்கட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வருவார். அவர் ஒரு தொழில் பண்ணுவார். நம்ம கிஷோர் வந்து வீட்டுக்கு அந்த சிலிண்டர் போடுவாங்களா, அந்த சிலிண்டர் போடுற விஷயத்தில் ஒர்க் பண்ணுவார். இவங்க 2 பேத்துக்கு அடிக்கடி முட்டிக்கிறோம். இவங்க தனியாக இருப்பாங்க. கிருஷ்ணா வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக வருவார். அவர் வந்து ஒரு அரசியல்வாதி பையனோட பைக்கை ட்ரங்க் அண்ட் ட்ரைக்கு அதுக்காண்டி சீஸ் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு பக்கம். இது எல்லா விஷயங்களும் தனித்தனியாக நடக்கும். பட் எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் இணைக்கிறாங்க. அது எப்படிங்கிறது அந்த வெப் சீரிஸோட ஒரு ஒன்லைனாக பார்க்க முடியுது. விரிவாக பார்க்கணும்னா இந்த வெப்சைட் பார்த்தா ரொம்ப அழகாக நமக்கு புரியும். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட போர் அடிக்கலை. நம்ம எதிர்பார்க்காம நம்ம இப்படித்தான் நடக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருப்போம், இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். ரொம்ப நேர்த்தியா யதார்த்தம் மீறாம எல்லாம் நம்ம வகையில சொல்றது வந்து இந்த வெப் சீரிஸோட ரொம்ப ஒரு அற்புதமா சொல்லப்படுது. கிஷோர் வந்து எல்லா வீட்டுக்கு சிலிண்டர் போடுறவர் நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவரை வந்து நம்ம ஒரு முரட்டுத்தனமான வில்லனா பெரிய கேங் லீடர் அப்படி பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் நடிகரை ஒரு சின்ன ஒரு குணச்சித்திர வேடமா போட்டது வந்து ரொம்ப அது கணக்கு சிதமா பொருந்தது. என்னால இப்படியும் நடிக்க முடியும் அப்படிங்கிறது நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா இவர் ஹீரோவை நடிச்சு நம்ம பார்த்திருக்கோம், வில்லன் நடிச்சு பார்த்திருக்கோம், பெரிய கேங் லீடர் பார்த்திருக்கோம். அதிகமா வில்லனா தான் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அப்படிப்பட்டவர் ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு அப்பாவா சிலிண்டர் போறவர் வந்து அவரை பொறுத்தவரைக்கும் இது ஒரு புதுமையான விஷயம் தான். நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. ஹீரோ கிருஷ்ணா அவர் வந்து ஒரு ஹீரோவா வந்தாலும் பல படங்கள்ல சினிமாவில் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பிரேக் வரல அப்படித்தான் சொன்னோம். சில படங்கள் அவருக்கு பிரேக் கொடுத்துச்சு. வானவராயன், கழுகு இந்த படங்கள்லாம் அவருக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்தாலும் இந்த வெப் சீரிஸ் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு இவருக்கு நிச்சயமா கொண்டு போகும். இவரோட நடிப்பும் இவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப கணக்கச்சிதமா கதையோட பொருந்தி வருது. ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்து லா அண்ட் ஆர்டர்ல இருந்து டிராபிக் மாற்றுவாங்க. டிராபிக் வரும்போது ஒரு அமைச்சர் பையனை ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல பிடிக்கிறக்காண்டி இவரை வந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து மேல இடத்துல இருந்து ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க. போலீஸ் மேல கை வச்சா நம்ம சும்மா இருக்க முடியும், அதுக்காண்ட என் கடமை செய்யறேன்னு சொல்லி அந்த பைக்கை சீஸ் பண்றதுனால சீஸ் பண்ண பைக்கை வந்து வேற 2 பேர் அது கிட்னாப் பண்ணிட்டு போயிறாங்க. ஸோ இவருக்கு அந்த பைக்கை வந்தா தான் இவருக்கு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ ஒவ்வொன்றும் கிளைக்கதையா போய் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி இந்த வெப் சீரிஸ் 5 எபிசோடும் கொஞ்சம் கூட போர் அடிக்காம ரொம்ப அழகா நேர்த்தியா போயிருக்கோங்க. இதுல வந்து கர்நாடகா தமிழர்கள் பிரச்சனையும் உள்ள இதை இணைச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டான விஷயமா இருக்கும். இது வந்து கொஞ்சம் செட்டு போட்டு எடுத்தா கூட ரொம்ப நேர்த்தியா இருக்கு. சில விமர்சனங்கள் வந்து இது ரோஜா பட சாயல் அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன விஷயம் தான். காதல் எல்லா படத்துல இருக்கும், பழிவாங்கல் எல்லா படத்துல இருக்கும். ஒரு ஆபத்தான கதாநாயகனை வந்து காப்பாத்துறது வந்து ஆயிரக்கணக்கில் படங்களை வர ஒரு விஷயம் தான். இந்த ஒரு கலவர காட்சியை வச்சு நம்ம ரோஜா படத்தோட இதை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அந்தோட ட்ராக் வந்து வேற, இதோட ட்ராக் வேற. இது வந்து காண போன 2 குழந்தைகளை தேடி வர ஒரு விஷயம். இந்த குழந்தைங்க ஏன் அங்க போனாங்க அப்படிங்கிறது நம்ம வெப் சீரிஸை பார்த்தா தெரியும். பல விஷயங்கள் சின்ன வேற கிளைக்கதைகளா வந்தாலும் எல்லாத்தையும் ஒரே நேர்கட்டில் இணைச்சது வந்து இயக்குனரோட சாமர்த்தியம் தான் சொல்லணும். இயக்குனர் வந்து படத்தோட வில்லனாகவும் நடிச்சிருக்காரு. அவர் கூட இன்பா ரவிக்குமாரும் நடிச்சிருக்காரு. இன்பா ரவிக்குமார் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து நாடு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல வந்து இவரோட தனித்துவம் ரொம்ப அழகா தெரிஞ்சது. இதுலயும் வந்து குறுகிய காட்சியே வந்தாலும் மனசில் நிக்கிற மாதிரி ரொம்ப அழகா பண்ணிக்கிறாரு. என்ன டைலாக் டெலிவரியை நம்ம பிடிக்கிற மாதிரி சொல்ற விஷயம் தான். எல்லா நடிகரும் நடிக்கிறாங்க, டைரக்டர் சொன்னதை அப்படியே செஞ்சுட்டு போவாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு தனித்துவமா ஒரு அடையாளம் சொல்றதா நம்மளை கவர்ற விஷயம். எல்லா நடிகர்களும் நம்ம சொல்லலாம், விஜய் சேதுபதி சொல்லலாம், சிவகார்த்தின்னு சொல்லலாம். நம்ம எல்லா நடிகர்களுமே பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை வந்து இவங்க தனியா மெனக்கடல் இவங்க அந்த டெலிவரி பண்றதா இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம நிக்க வைக்கிறது. அதுல இன்பா ரவிக்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டரும் எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களோட பங்கை மிக சிறப்பா பண்ணியிருக்காங்க. காளி வெங்கட் இந்த படத்துல வந்து காணா போன குழந்தைக்கு
போலீஸ் ஸ்டேஷன்ல பெங்களூர் போகணும், நீங்க கார் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் போறேன், அப்பதான் போக முடியும் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லும்போது நான் கார் கொடுக்குறேன்னு சொல்லி வரும்போது, இத்தனைக்கும் கிஷோருக்கும் இவருக்கும் படத்துல வந்து பகை அப்பப்போ முட்டிக்கிட்டே இருக்கும். இருந்தா கூட ஒரு குழந்தைன்னு வரும்போது ஒரு மனிதாபிமானத்தோட நான் வர்றேன் அப்படிங்கும்போது கிஷோர் கூட இவன் கார்ல நான் போவேன் அப்படின்னு கேட்கும்போது, ஏய் உனக்கு எனக்கு தான் பிரச்சனை, குழந்தைக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏரியா வண்டியில் அப்படிங்கிற காட்சியால உண்மையிலே கவர்ற மாதிரி இருந்தது. அதே போல அதே ஸ்டேஷன்ல கிருஷ்ணாவுக்கு எதிராக சூப்பர் குட் சுப்ரமணியம் வந்து லாவண்டர் எஸ்ஐயா இருப்பாரு, இவர் வந்து டிராபிக் எஸ்ஐயா இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வெளியில போகணும், ஒரு உதவி ஒரு கான்ஸ்டபிளை கூடுங்க கேட்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு நீ வந்து டிராபிக் தானே, நான் எப்படி லாண்டர்ல கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது அந்த கான்ஸ்டபிள் கிருஷ்ணா வந்து ஒரு போலீஸ்காரரா என் கூட அனுப்பி சொல்லும்போது சூப்பர் குட் சுப்ரமணியம் நான் அனுப்ப முடியாது, நான் லாண்டர் எப்படி டிராபிக் கொடுக்க முடியும் அவர் மறுக்கும்போது அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு, சார் நமக்கெல்லாம் அவர் இன்ஸ்பெக்டர் இருந்தார், ஏதோ ஒரு சூழல் டீபர்மேஷனாக வந்திருக்காரு, இது வந்து நம்ம பிரச்சனை கிடையாது, ஒரு குழந்தையோட பிரச்சனை, அதனால நான் போய்த்தா சார் நீங்க என்ன நினைச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போற காட்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கான்ஸ்டபிள் நல்லா அடிச்சப்பார். அது போல நம்ம சூப்பர் குட் சுப்ரமணியமே பார்த்தீங்கன்னா துவக்கத்துல இருந்து இறுதி வரைக்கும் வந்தா கூட இவர் வர்ற காட்சிகளுமே இவரோட மற்ற படங்களை விட இந்த படத்துல இவர் டைரக்டர் வந்து ரொம்ப கூடுதல் கவனம் எடுத்து இவரை வேலை வாங்கியிருக்காரு அப்படித்தான் சொல்ல முடியும். இவரோட விருப்பத்துற காட்சியா இருந்தா கூட அதை சரியா பண்ணிருக்கிறது சூப்பர் குட் சுப்ரமணியோட தனி திறமை தான். இந்த படத்துலையும் அவரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே போல் நவாஸ்கான் ஒரு கேரக்டர், மெடிக்கல் ஷாப் ஒருத்தர் கேரக்டராரு. ஒரு மெடிக்கல் ஷாப்பா இருந்தா கூட அந்த கதையோட தொடர்போட அவரும் வர்றாரு. அப்பப்போ கதாநாயகிக்கு வந்து உதவி பண்றதே அவராக தான் கேரக்டர்ல வந்திருக்காரு. ரொம்ப நல்லா அவருமே நவாஸ்கான் நல்லா பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச நவாஸ்கான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நானும் பார்த்துட்டு வர்றேன். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படங்கள் நிச்சயமா வந்திருப்பேன். ஏன்னா எல்லா படங்களும் பார்க்கும்போது இவர் வந்து ஒரு சீனு 2 சீனு ஒரு போலீஸ்காரர் கான்ஸ்டபிள் அப்படி ஏதாவது ஒரு காட்சியில வந்துகிட்டே இருக்காரு. இந்த படத்துல வந்து ஒரு மெடிக்கல் ஷாப், அதாவது கதாநாயகிக்கு உதவுற ஒரு கேரக்டரா ரொம்ப நிறைவா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்து இவருக்கு நிச்சயமா ஒரு திருப்பு முனையை கொடுக்கும். அதாவது ஜனங்களுக்கு வந்து நவாஸ்கான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை சொல்ற படமா இந்த படம் நிச்சயமா அவருக்கு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுக்கும். வெப் சீரிஸ்ல நம்ம புரிஞ்சுக்க ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு எந்த ஒரு பேரண்ட்ஸா இருந்தாலும் குழந்தைகிட்ட அன்பா நடந்துக்கணும், கடுமையா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத. அப்பாவுக்கு வந்து பாசத்தையும் கோபத்தையும் ஒழுங்கா வெளிப்படுத்த தெரியல அப்படிங்கறத இதோட மைய புள்ளியா நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அப்பாவை பார்த்தாவே குழந்தை ஒண்ணு கடிக்கிற அளவுக்கு அப்பா மேல ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல தான் கிஷோர் நடிச்சிருக்காரு. அந்த குழந்தை சத்தியம் நடிச்சிருக்காரு. 2 பேரும் நடிப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தா கூட இதுல சொல்ற விஷயம் வந்து இவர் சரியா குழந்தைகிட்ட ஒரு அணுகுமுறை சரியா இருந்தா அந்த குழந்தை ஊரை விட்டு ஓடி இருக்காது, இவ்வளவு பிரச்சனைக்கும் வராது அப்படிங்கிறதா. எல்லாருமே குழந்தைகிட்ட அன்பா நேசமா இருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. காளி வெங்கட் பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தா கூட ஒரு மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த, அக்கம் பக்கத்துல ஒரு நல்லது கட்டத்துல நம்ம உதவி செஞ்சு வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நம்ம கிருஷ்ணா வந்து நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருந்தா கூட அவர் அரசியல் தலையிடுங்கிற ஒரு விஷயத்துல ஒரு போலீஸ்கார மேல கை வைக்கும் போது இதுல அரசியல் என்ன பெரிய என்ன, அப்ப நம்ம வந்து ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்து ஒரு காவல்துறையில ஒரு பொறுப்பான இடத்துல இருந்து அதை தட்டி கேட்க கூடாது, நமக்கு அந்த அதிகாரம் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நல்லா சொல்லியிருக்காரு. ஆனா இவரோட டிரான்ஸ்ஃபர், இவரோட டீபர்மேஷனுக்கெல்லாம் அரசியல் தலையிட்டு ஒரு காரணமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த வெப் சீரிஸ்ல சொல்ற விஷயம், எல்லாருமே நம்ம செய்யற விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்துல கவனம் தேவைங்கிற விஷயத்தெல்லாம் சின்ன கவனக்குறைவு எவ்வளவு பெரிய விபரீதத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் இந்த கிருஷ்ணா கேரக்டருக்கு சொல்றாங்க, கிஷோர் கேரக்டர் சொல்றாங்க, காளி வெங்கட்டுக்கும் சொல்றாங்க, எல்லா கதாபாத்திரங்களும் சொல்றாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு மெசேஜ் சொன்ன வெப் சீரிஸா வந்திருக்கு. நல்ல குடும்பத்தோட பார்த்து இந்த வெப் சீரிஸை கொண்டாடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்திருங்க.